இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு சம்யுக்தா? என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டே இருக்க? எனக்கு நேத்துல இருந்து இந்தியா ஃபுட்டே பிடிக்கல ஆண்டி. காரம் கம்மியா இருந்தா உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும், உப்பு கம்மியா இருந்தா காரம் அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த ஃபுட் எப்படி இருக்கும்னு நான் யோசிக்கிட்டே இருக்கேன். ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா தானே எப்படி இருக்குன்னு தெரியும். எக்ஸாக்ட்லி ஆண்டி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஓகே, I'll try. என்ன அப்படியே ஸ்டன் ஆயிட்டீங்க? இந்தியன் ஃபுட் தொண்டையில இறங்கலையா? இந்தியன் ஃபுட் தொண்டையில இறங்குறது மட்டும் இல்ல, நாக்குல பட்டதோ அதோட டேஸ்ட் அற்புதமா இருந்தது. மைண்ட் ப்ளோயிங் ஆண்டி. அது சரி, யார் சமைச்சாங்க? நான் தாம்மா. வாவ், வீட்ல சமையல்காரங்க இருந்தும் கூட நீங்களே சமைச்சிருக்கீங்களா? எப்பவும் செய்ய மாட்டேன். எங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா அன்னைக்கு மட்டும் செய்வேன். அப்படின்னா நான் உங்களுக்கு நெருக்கமானவன்னு சொல்றீங்களா ஆண்டி? நான் தான் சொன்னேன்லம்மா, சாக்ஷாத் என்னோட மருமகளை என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது உங்க மருமக தான் தெரியுமா? உண்மைய சொல்லணும்னா நெருக்கமானவங்கன்னு சொல்றதை விட நீ எங்களுக்கு அதுக்கும் மேலன்னு சொல்றதுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என் அத்தை என்கிட்ட எப்படி இருக்கணும்னு நான் நினைச்சனோ, இப்ப நீங்க அப்படிதான் அத்தை இருக்கீங்க. அப்ப உங்களோட பாசம் எனக்கு சரியா கிடைக்கல, ஆனா இப்ப அந்த பாசம் கிடைக்குது. என்னாலதான் உங்களுக்கு ஒரு மருமக மாதிரி நடந்துக்க முடியல. இந்த பருப்பு குழம்பு போட்டுக்கோமா, ரொம்ப நல்லா இருக்கும். இதுன்னா என் மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா, நம்ம எல்லாருடைய பார்வைக்கும் இவங்க பாக்குறதுக்கு லக்ஷ்மி மாதிரி இருக்கலாம். ஆனா லக்ஷ்மிக்கு இருக்கிற அதே பழக்கங்கள் இவங்களுக்கு இருக்கணும்னு ரூல் இல்லையே. ஐயோ ஆண்டி, எனக்கும் இந்த பருப்பு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். பாத்திய தேவயானி, சம்யுக்தாவுக்கும் என் மருமகளுக்கு பிடிச்சதுதான் பிடிச்சிருக்கு. அரவிந்தா, இவங்க நம்ம மருமக மாதிரி இருந்தாலும் நமக்கு மருமகளா ஆயிட மாட்டாங்கல்ல. பரவாயில்ல அங்கிள், என்ன உங்க மருமகளாவே நினைச்சுக்கோங்க. நல்ல வேலை, இன்னும் மருமகன் தான் கூப்பிடல. என்ன மருமகன்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. ஆண்டி அங்கிளோட சந்தோஷத்துக்காக என்ன லக்ஷ்மின்னு கூப்பிட்டாலே போதும்.